கவிஞர் மனுஷபுத்திரனுடைய 2 பெண்களுக்கு நடுவே என்று சொல்லி ஒரு கவிதை இருக்குது. அந்த கவிதை எப்படி என்றால், 2 பெண்கள் நண்பிகளாக இருக்கிறார்கள். அவர்களுக்கு இடையில் ஒரு ஆண் ஒருத்தன் வருகிறான். அவன் அதில் ஒரு பெண்ணை காதலிக்கிறான். அந்த காதலுக்கு பிறகு அந்த 2 பெண்களுடைய நட்பு எப்படி இருக்கும், அவர்களுடைய ரகசியங்கள் பரிமாற்றங்கள் எப்படி இருக்கும் என்றதை மிக அழகாக சொல்லியிருப்பார். இந்த கவிதையில் வர அந்த சந்தர்ப்பம் 2 பெண்கள் நண்பிகளாக இருக்கும்போது ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் அமைஞ்சிருக்கும் என்று தான் நான் நினைக்கிறேன். அப்படி அமைஞ்சிருக்காண்டு நீங்கள் இந்த கவிதை வாசித்த பிறகு எனக்கு சொல்லுங்கள். 2 பெண்களுக்கு நடுவே, 2 பெண்களுக்கு இடையிலான ஆழ்ந்த சிநேகத்தின் மத்தியில் ஒரு ஆண் உள்ளே நுழைகிறான். சிநேகிதிகள் திகைத்து நிற்கிறார்கள். அவர்களில் ஒருத்தியை ஆண் ஆக்கிரமித்துக் கொள்கிறான். சிநேகிதிகளுக்குள் முதல் முறையாக சொல்வதற்கென ஒன்றும் சொல்லாமல் இருப்பதற்கென ஒன்றும் உள்ளே வருகின்றன. ஒரு ஆண் உள்ளே வருவதற்கு முன்பு சிநேகிதிகளின் சொற்கள் அவ்வளவு வெளிச்சத்தால் நிரம்பியிருந்தன. ஒரு பிரியத்தின் சுடர் அவ்வளவு பிரகாசமாய் எரிந்து கொண்டிருந்தது. ஒரு ஆண் அவர்களுக்குள் ஒரு இருட்டை கொண்டு வந்து விடுகிறான். அதுவரை இல்லாத ஒரு சங்கடத்தை கொண்டு வருகிறான். அவர்களது எளிய சொற்களுக்குள் ஒரு சிக்கலான வாக்கியம் உருவாகிறது. வாக்கியங்களுக்கு நடுவே மௌனங்கள் உருவாகின்றன. சிநேகிதிகள் மறுபடி எப்போதும் போல சிநேகமாய் இருக்க விரும்புகிறார்கள். ஆனால் நேரம் இல்லாது போகிறது. ஒரு ஆண் ஒரு பெண்ணின் நிறைய நேரத்தை தின்று விடுகிறான். அவளை அவளது உலகத்தில் இருந்து அவ்வளவு பலவந்தமாக, அவ்வளவு தந்திரமாக பிரிக்கின்றான். சிநேகிதிகள் ஒரு நிழல் விலகிச் செல்வது போல எந்த உராய்வும் இல்லாமல் கொஞ்சம் கொஞ்சமாக விலகி போகிறார்கள். 2 பெண்களில் ஒரு பெண் கடந்து சென்ற ஒரு பிரியத்தின் கால்தடங்களை வெறுமனே பார்த்தபடி நின்று கொண்டிருக்கிறாள். மனுஷபுத்திரன். நன்றி.